வச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. குற்றியலிங்கம் ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? சரி தெளிவாக கவனிச்சுக்கோங்க. குற்றிய லுகரம். ஸோ எல்லாமே அது பாருங்க. குற்றிய லுகரம் பிரித்ததுக்கு அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். உகரம்னா ஊ தான். ஊ. ஓகேவா? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஓகேவா? இயல்பாக உள்ள ஒரு உகரம். இயல்பாய் உள்ள உகரம். ஊக்கு எத்தனை மாத்திரை? ஊ ஒரு மாத்திரை. அந்த ஒரு மாத்திரையிலிருந்து குறுகி குறுமை குற்றிய லுகரம் குறுமை இருக்கா? குறுகி அரை மாத்திரையாக ஒழிக்க போகுது. ஒரு மாத்திரையிலிருந்து குறுகி என்ன ஆக போகுது? அரை மாத்திரையாக என்ன ஆக போகுது? ஒழிக்க போகுது. அதுதான் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி தானே சார்? இந்த ஊ அப்படின்னா எந்தெந்த ஊ சார் குறுகி ஒழிக்க போகுது? இந்த வல்லின உகரம் என்ன ஆக போகுதுன்னா குறுகி ஒழிக்க போகுது. வல்லின உகரம்னா என்ன சார்? புரியலையே. வல்லின என்னது? கசட தப்பரவா? அதாவது இக்கு இச்சி இட்டு இட்டு இப்பி அந்த அதை தான் அது எல்லாத்துக்கும் கூட ஊ போடுவேன். இக்கு கூட்டல் ஊ போட்டீங்கன்னா பூ, இச்சு கூட்டல் ஊ போட்டா சூ, இட்டு கூட்டல் ஊ போட்டா டூ. அப்ப என்ன ஆகுனா எல்லாமே கூ சூடு தூ பூரு படிச்சிருப்பீங்க. குசுடு துப்புருன்ட்டு ஸ்கூல் படிக்கும் போது குசுடு துப்புரும் வல்லின உகரம் குசுடு துப்புரும் அப்படின்னு படிப்போம். ஸோ இந்த உகரம் மட்டும் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை என்ன ஆகும்? குறுகி ஒழிக்கிற இடங்கள் இருக்கு தமிழ்ல. ஓகேவா? எந்த இடத்துல சார் அது குறிக்க வரைக்கும்? சொல்லின் இறுதியில வரும்போது ஒரு வார்த்தைக்கு லாஸ்ட்ல இந்த குசுடு துப்புரு வரும்போது அது தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறிக்க வரைக்கும். இதுதான் குற்றிய லுகரம். ஓகேவா? மறுபடியும் தெளிவாக சொல்ல பாருங்க. குற்றிய லுகரம் உகரம்னு சொல்லிட்டான். அப்போ ஊ குறிக்க வைக்க போகுது. சரி எந்த ஊ சார்? வல்லின உகரம் மட்டும் குறிக்க வைக்க போகுது. வல்லின உகரம் என்ன சார்? குசுடு துப்புரும். சரி ஓகே சார். இது எங்க சார் குறிக்க வைக்கும்? சொல்லின் இறுதியில வரும்போது மட்டும் குறிக்க வைக்கும். சரி சார் எவ்வளவு குறிக்க வைக்கும்? இந்த குசுடு துப்புருக்கு மாத்திரை என்ன? ஒரு மாத்திரை இல்லையா? ஒரு மாத்திரை சூப் ஒரு மாத்திரை ஊனாலே ஒரு மாத்திரை தானே. அப்ப இந்த குசுடு துப்புருக்கு ஒரு மாத்திரை தானே. அப்ப அந்த ஒரு மாத்திரை இருந்து குறிக்க அரை மாத்திரையை ஒழிக்கும் சார். அவ்வளவுதான். இதான் குற்றிய லுகரம் சார். வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? குற்றிய லுகரம் இதான். ஸோ இதோட எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. காசு எக்கு பயிர் இதெல்லாம் நிறையா இருக்கு. எல்லாத்தையும் லாஸ்ட்டாக பாருங்க. குசுடு துப்புரு வந்திருக்கா எல்லாம் தெரியும். காசு எக்கு பயிர் பட்டு பந்து சால்வு எல்லாத்துலேயும் கடைசி என்ன வந்திருக்கு? அந்த குசுடு துப்புரு கூசூடு தூப்பூரும் இது வந்து சொல்லி நிறுதியில் வந்தாலே நம்ம குற்றிய லுகரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த குசுடு துப்புரு வந்தாலும் முற்றிய லுகரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன்.